இன்றும் தியான பகுதியிலே மிக அருமையான வசனங்களை நாம் தியானித்தோம். और हमारा वो परमेश्वर का अध्ययन के समय में और बहुत अच्छे अच्छे वो वचन को हम लोग अध्ययन किए थे। ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். और एक व्यक्ति को जैसे माँ वो तसल्ली देती है वैसे हम लोगों को वो परमेश्वर तसल्ली देता है। ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையானவற்றை நமக்கு செய்கிறவர். परमेश्वर ऐसे भलाई को हम लोगों के लिए करता है। இன்று அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். आज माँ का दिवस है इसलिए मालों के लिए हम लोग अपना बधाई देता हूँ। அன்னையர் தினத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது உண்மையிலேயே அது ஒரு அந்த நாள் நாம் கட்டாயம் அதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள். तो माँ दिवस के बारे में अगर हम सोचेंगे तो उस दिन को हम लोग जरूर वो मनाने का वो दिवस है। ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் செய்திக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். एक घटना को बारे में बता करके आगे हम संदेश के ओर हम लोग चलेंगे। ஒரு குடும்பத்திலே தாயும் ஒரு மகனும் அந்த தகப்பனுமாய் ஜீவித்து வந்தார்கள். माँ बाप और उनको एक बेटा थे। ஆனால் ஒரு நாள் அதில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. उनके परिवार में एक बहुत बड़ा समस्या खड़ी हुई। தகப்பனார் உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். तो बाप उन लोगों को छोड़ के चले गए। அந்த தாயாருக்கு அந்த மகனை வளர்க்க வேண்டிய கடமை ஏற்பட்டது. माँ को अपना बेटा को पालने का वो उनका कर्तव्य पड़ा। தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்காய் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். तो माँ एक बच्चा को पालना कितना कठिन बात है वो भी अकेले, वो तो सब हम लोग जानते हैं। இந்த தாயும் அப்படித்தான் அவர் காய்கறி வியாபாரம் செய்து தன்னுடைய பிள்ளையை எப்படியாகிலும் நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி படிப்பை கொடுத்து கொண்டிருந்தாள். अपना बेटा को अच्छा पढ़ाई देना है करके माँ ने वो सब्जी बेच करके अपना बेटा को पालन पोषण किया। அந்த தாய்க்கோ ஒரு கண் இல்லை. तो माँ को एक आंख नहीं थी। கண் இல்லாததுனால எல்லாரும் அவளை பரிகசிக்க ஆரம்பித்தார்கள். तो एक आंख उसको देख नहीं पाती थी, एक आंख से वो देखती, इसलिए सब लोग उसको मजाक उड़ाते थे। ஆனாலும் அவள் அந்த கண் இல்லாத போதும் தன் மகனை வளர்ப்பதற்காய் மிகவும் கஷ்டப்பட்டாள். और उन्होंने अपना एकलौता वो बेटा को इतना कष्ट के साथ उन्होंने पालन पोषण की है। ஆகவே அவள் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக பலவிதமான வியாபாரங்களை செய்து கடின உழைப்பினால அந்த குழந்தையை வளர்த்து வந்தாள். और भिन्न भिन्न कामों को करके अपना बेटा को उनका पढ़ाई के लिए बहुत मेहनत की। ஆகவே அந்த பிள்ளை வளர்ந்து வர ஆரம்பித்தது. और बेटा ने आगे वो बढ़ोतरी होते गया। ஒரு நாள் 5வது வகுப்பு படிக்கும்போது இந்த தாய் அவளுக்கு ஆசை, அந்த பாச மிகுதியினால அந்த வகுப்பறையில் இவனை சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். और बेटा वो इतना बड़ा हो गया और माँ को इतना वो लालच थी अपना बेटा को पढ़ाई के बारे में देखने के लिए वहीं पर वो गई है। அந்த வகுப்பறைக்கு அவள் சென்றாள், அந்த அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றாள். और स्कूल में गई जहाँ वो लड़का पढ़ रहा था उस क्लास में गई। அவளுடைய முகம் கொஞ்சம் அகோரமாக இருந்தது. और उसका चेहरा देखने के लायक नहीं था। माँ का ஒரு கண் இல்லாதவளாக இருந்தாள். एक आंख उसको तो दिखाई नहीं दे रहा था। ஆகவே எல்லாரும் அந்த மாணவர்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பித்தார்கள். तो बच्चों लोग वो माँ को देख करके डर के भागने लगे। சிறுவர்கள் பயந்து ஓட ஆரம்பித்தார்கள். बच्चों लोग लड़का लोग सब देख करके भाग रहे थे। ஏதோ ஒற்றை கண்ணி வந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள். तो सब लोग मजा उड़ा करके एक आंख आई है, एक आंख आई है करके सब लोग चिल्लाने लगे। எல்லாரும் பயந்து அங்கும் இங்கும் ஓடினார்கள். सब लोग इधर उधर वो लोग वो दौड़ रहे थे। அவளை பற்றி தெரிந்த ஒரு மாணவன் அவளை பார்த்தான். माँ के बारे में एक लड़का जानता था, उन्होंने देखा நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள், இவள் வேறு யாரும் இல்லை, இங்கே படிக்கிற மாணவனுடைய தாய் தான் என்று சொன்னார். और सारे लड़का से कहने लगा और ये तो हमारा पलाना वो लड़का का माँ है करके उन्होंने वो सारे लड़का को बताने लगा। அந்த மாணவன் வெளியே வந்தான். और वो उनका बेटा ने भाग आया।
அவனுக்கு வெட்கம் தாங்கவில்லை. और माँ को देख करके बड़ी वो शर्मिंदा होने लगा பயங்கரமாய் வெட்கப்பட்டான். और उसको बहुत शर्माया। தாயை திட்ட ஆரம்பித்தான். माँ को उन्होंने डांटने लगा, எதற்காக இங்க வந்தாய்? क्यों इधर आई हो? என்னை மானம் கெடுப்பதற்காக வந்தாய்? तो मुझे इतना अवमान करने के लिए इधर आई हो? நான் வெட்கப்படுகிறேன் இப்போது. मुझे बहुत मैं शर्मिंदा हो रहा हूँ। உனக்கு மகனாக பிறந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன். तो मैंने तेरे लिए बेटा बन करने के मुझे लायक नहीं है। அவளுடைய இருதயம் உடைந்தது. तो माँ का दिल तो टूट गया அவள் திரும்பச் சென்றாள். और माँ फिर लौट के फिर वापस चली गई। ஆனாலும் மகனை படிப்பித்தாள், நன்றாக படிப்பித்தாள். और माँ तो अपना बेटा को जो करना है और सब अच्छा से किया। நன்றாக படித்தான். और वो लड़का तो अच्छा से पढ़ाई किया, கல்லூரி படிப்பை முடித்தான். अपना कॉलेज का पढ़ाई को कंप्लीट किया இப்போது வெளிநாட்டிற்கு சென்றான். और विदेशी वो चला गया। நிறைய சம்பளம் வாங்கினான். ज्यादा पैसा उन्होंने कमाने लगा சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தான். और एकदम आनंद के साथ जीवन बिता रहा இந்த था। தாயை பற்றி அவன் நினைக்கல. लेकिन अपना माँ को भूल गया, அவன் நினைக்கவே இல்லை. उसको माँ को याद ही नहीं पड़ा। எப்போதாவது ஒரு முறை வருவான், ये कभी कभी वो आता है சும்மா ஏதோ பார்த்து விட்டு போய் விடுவான். तो आके वो देख के चला जाता है। தாய் கேட்பார்கள், और सब लोग पूछते हैं, மகனே இந்த பக்கத்தில் இருக்கிற சபைக்கு சர்ச்சைக்கு செல்லலாமே என்று கேட்பார்கள். और वो बगल में जो चर्च है वहाँ पर जा सकते हैं? அது பக்கத்தில் தானே இருக்கு, நீ போய்விடு என்று சொல்லி அவன் போய் விடுவான். और वहाँ पर चर्च है, वहाँ तो जा सकता है करके तो चले जाता है। இப்படியாய் நாட்கள் பல கடந்தன. ऐसे बहुत दिन चला गया। ஒரு நாள் இந்த தாய் படுத்த படுக்கையாய் கிடந்தாள். तो एक दिन उनका माँ को बहुत बीमार पड़ी और बिस्तर पर वो लेटी हुई थी மரண தருவாயில் இருந்தாள். और उसका आखिरी दिन को गिन रही थी பார்ப்பதற்கு யாரும் இல்லை. और उसको देखने के लिए कोई नहीं था। ஒரு நாள் இந்த மகன் வருகிறான். एक दिन वो लड़का ने आया, இந்த தாய் படுத்த படுக்கையாய் எலும்பும் தோலுமாய் இருக்கிறாள். बिस्तर पर पड़ी हुई एकदम हड्डी के समान रहती हुई अपना माँ को उन्होंने देखा। இனி அவள் பிழைப்பாள் என்ற நம்பிக்கை இல்லை. तो उनको ऐसे उम्मीद नहीं था वो बचेगी करके, இனி பிழைக்க முடியாது. तो वो बचेगी नहीं। ஆனால் அவளுடைய கரத்திலே ஒரு கடிதம் ஒன்று இருந்தது. उसका हाथ में एक चिट्ठी था। அந்த கடிதத்தை அவன் அப்படியே எடுத்தான். वो बेटा ने उसको वो माँ का हाथ से वो चिट्ठी को निकाला கடிதத்தை எடுத்து படித்தான். और चिट्ठी को पढ़ा। என் அன்பு மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? ये मेरा प्यारे पुत्र, तुम कैसे हो? ஒரு முறை நீ ஒரு விபத்துக்குள்ளாகி விட்டாய். तो एक दिन तूने एक विपत्ति में पड़ गया था। நீ சிறுவனாய் இருந்த பொழுது விபத்து நடந்தது. तुम उस समय में एक बचपन में था। உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றேன். तो मैं तुमको हॉस्पिटल ले गए थे। டாக்டர்கள் சொன்னார்கள், இவனுக்கு நீ கண் பார்வை வருவதில்லை. तो डॉक्टर ने बता दिया इसका आंखों में चोट लगा, उसको देख नहीं पाया அவனுடைய கருவிழிகள் கெட்டுவிட்டது. और उसका आंखों को पुतली वो खराब हो गई இனி பார்வையடைய முடியாது என்று और சொன்னார். उसका नजर वो उसका रोशनी नहीं आएगा। டாக்டர்களிடத்தில் விழுந்து கதறினேன். और मैंने उसके डॉक्टर का हाथ पकड़ के मैं रो रही थी। என் மகனுக்கு கண் பார்வை கிடைப்பதற்கு எதை வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். तो मेरा बेटा का वो उनका नजर वो का आंखों को रोशनी लौटने के लिए मैं कुछ भी मैं कर सकती हूँ அவனுக்கு கண் பார்வை வர வேண்டும். और मेरा बेटा देखना पाए, அதற்காக எதை ஆகிலும் செய்யுங்கள். और कुछ भी कीजिए करके मैंने वो डॉक्टर से पूछी है। மருத்துவர்கள் சொன்னார்கள், और डॉक्टर ने कहा யாராகிலும் ஒரு கண் விழியை தானம் செய்தால் ये कोई ना कोई उनका आंखों को पुतली को वो त्याग देंगे तो அதை பொருத்தி இவனுக்கு பார்வை கொடுத்து விடலாம். उसी को लहा करके उसको देखने के लिए हम लोग मदद कर सकते हैं। இதை கேட்ட உடனே நான் சந்தோஷப்பட்டேன். मैंने इस बातों को सुनकर के बहुत खुश हो गया। என்னுடைய கருவிழியை எடுத்துக்கொள்ளுங்கள். तो मैंने कहा मेरा आंखों को पुतली को निकालिएगा, என் மகனுக்கு பார்வை கொடுங்கள். तो मेरा बेटा को उनका देखने के लिए मदद कीजिए, என் மகன் பார்வையடையட்டு. तो मेरा बेटा देख नहीं पाए என் கருவிழியை எடுத்துக்கொள்ளுங்கள். और मेरा वो आंखों को पुतली को उसको दे सकते हैं। ஒன்றல்ல ரெண்டை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். एक नहीं दोनों को भी आप निकाल लीजिएगा। அப்படியே டாக்டர்கள் அந்த கருவிழியை மாற்றி ஆபரேஷன் செய்தார்கள். तो डॉक्टर ने मेरा आंखों को पुतली को लेकर के तुम्हारा आंखों में लगा दिया அந்த மகன் கண்ணை பார்வையை பெற்றுக்கொண்டான். और उस बेटा ने देख पाया। ஆனால் தாயோ ஒரு கண் இல்லாதவளாய் இருந்தாள். लेकिन माँ ने
एक आंख नहीं रही। ஆகவே தான் மற்றவர்கள் பரிகசித்தார்கள். तो इसलिए सब लोग मुझे देख करके एकदम वो लोग मजाक उड़ा रहे थे। மகனே, நான் உனக்கு செய்த தியாகத்தை நினைத்து பார். तो मेरा बेटा, मैंने कितना त्याग तुम्हारे लिए किया, याद करो। உனக்காகத்தான் என் கண்களை இழந்தேன். तो तुम्हारे लिए मैं आंखों को मैं खो लिया, உனக்காகத்தான் என் கண்களை இழந்தேன். और तेरे लिए मैं अपना वो अंधी हो गई। நீ நன்றாயிருக்க வேண்டாம். तुम तो अच्छे रहने चाहिए। ஆனால் அந்த மகனுடைய எண்ணத்தை பாருங்கள். लेकिन माँ बेटा का दिल को देखिए, தாயை உதாசீனப்படுத்தினான். तो अपना माँ को तुच्छ समझा। எனக்கு அன்பானவர்களே, मेरा प्यारों, உங்கள் தாய் உங்களுக்காய் செய்த தியாகம் எவ்வளவு தெரியுமா? तो आपका माँ आपके लिए कितना त्याग दिया, त्याग उन्होंने किया, उसको याद कीजिएगा। வயிற்றிலே உருவானது முதல் நீங்கள் உங்களை வளர்த்துவது வரையிலும் तो जब से वो हमारा वो अपना कोख से हम लोग उत्पन्न हुए हैं, अब तक हम लोग वो अपना जीवन तक है। அவர்கள் செய்த தியாகம் அது பயங்கரமானது. और उन्होंने इतना त्याग किया, वो बहुत भयानक है। இந்த தாயினுடைய தியாகத்தினால் தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். तो अपना माँ का त्याग की वजह से हम लोग इतना बड़े हुए हैं। நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். हम इतना वो जगह पर आने का कारण वही है। அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? तो उनको बात को हम लोग आज्ञाकारी मानते हैं। பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? तो अपना माँ बाप को आज्ञा मानते हैं। பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அது பாவம். अब माँ बाप को आज्ञाकारी नहीं रहेंगे तो वो पाप के समान है। உங்களுக்காய் எவ்வளவு தியாகம் செய்தவர்கள், तो आपके लिए इतना त्याग को उन्होंने किया है, எவ்வளவு தியாகம் செய்தவர்கள். और इतना त्याग को उन्होंने किया है। இந்த அவர்களுக்காய் நீங்க செய்ய வேண்டியது என்ன? तो आप अपना माँ के लिए क्या कर सकते हैं? அவர்களை கௌரவப்படுத்த तो வேண்டும், उनको अपना आदर बनाइए, கனம் பண்ண வேண்டும், और इतना उनको इज्जत कीजिए। அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். तो उनके लिए आप आज्ञाकारी मान के रहना है। இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். तो यही आप लोगों का आशीष है। தாய் சொல்லை கேட்காமல் நடக்கிறவர்கள் இருந்தால், और माँ बाप को कोई माँ का बात को जो कोई नहीं मानते हो, பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். अपना आदत को बदल दीजिए। அவர்கள் செய்த தியாகம் உங்களுக்கு தெரியாது. तो उन्होंने जो कोई त्याग नहीं किया वो आप नहीं जान सकते हैं। எத்தனை நாட்கள் உங்களுக்காய் கண் விழித்திருந்தார்கள் தெரியுமா? और वो कितना दिन तक उन्होंने वो सोए बिना रहती थी, वो आप जानते हैं क्या? எத்தனை நாட்கள் ஆஸ்பத்திரியில கண் விழித்து உட்கார்ந்திருந்தார்கள் தெரியுமா? और कितना दिन तक हॉस्पिटल में आपके लिए उन्होंने वो इंतजार किया कि हम आप लोग जानते हैं क्या? உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அவர்கள் அதை உங்களுக்கு கொடுத்தார்களே. तो आप क्या चाहते हैं, आपको क्या ना पसंद है, वो बिल्कुल जानती है। எப்படியெல்லாம் உங்களை கவனித்தார்கள். और इतना वो प्यार से वो पालन पोषण की है। தாயை உதாசீனப்படுத்தி तो விடாதீர்கள். माँ को तुच्छ मत समझिएगा, தாயை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். माँ को तुच्छ मत समझिएगा। அவர்கள் அன்பு செலுத்தப்பட तो வேண்டியவர்கள். प्यार करने का एक जीवन है। உங்கள் அன்பு அவர்களுக்கு தேவை. आपका प्यार उनके लिए बहुमूल्य है। வயது முதிர்ந்த நாட்களில் அவர்களுக்கு தேவை. और जितना बुढ़ापन में अपना माँ का वो सहारा आप बनना चाहिए। எவ்வளவு அன்பாய் உங்களை நடத்தினார்களோ इतना प्यार के साथ आपको देखा, அதற்கு மேலாய் நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும். उससे 2 गुना उनको आप देखना चाहिए। அன்பாய் நடத்துங்கள். और प्यार से उनको देखिए। ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல तो परमेश्वर ने वचन बतला दिए, जैसे एक माँ उनको वो संभालती है, நான் உங்களை தேற்றுவேன். मैं वैसे तुम लोगों को தாயை संभालूंगा। போல தான் ஆண்டவர் தேற்றுவார். वो माँ के समान है, वो संभालते हैं। ஒரு தாயை போல நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற तो ஆண்டவர் माँ के समान हम लोग सहारा देता है। இன்று அந்த அடைக்கலத்தை பற்றி சில காரியங்கள் நாம் தியானிக்க आज போகிறோம். उस सहारा का बारे में हम कुछ देखने जा रहे हैं। வேதாகமத்திலே 6 அடைக்கல பட்டணங்கள் உண்டு. और बाइबल में 6 सहारा मतलब அடைக்கல ரெஃப்யூஜ் सहारा वो जगह है, 6 அடைக்கல பட்டணங்கள். और 6 गो वो सहारा का जगह है। ரெஃப்யூஜ் சிட்டி அது 6. அது நீங்க வாசித்து பாருங்கள். எண்ணாகமம் 35:15. और गिनती का किताब 33 का और 5वां वचन को पढ़ेंगे। எண்ணாகமம் 35வது அதிகாரம் ஆ, 15வது வசனம். 35 का 15 वचन गिनती। ये छाओ नगर इस्राएल की ओर उनके बीच रहने वाले परदेशियों के लिए भी शरण स्थान ठहरे
कि जो कोई किसी को भूल से मार डाले वह वहीं भाग जाए। யாராயிலும் ஒருவன் கைப்பிசகாய் ஒரு தவறை செய்து விட்டால் तो अगर कोई किसी को भूल से भूल कर वो मार डालेगा तो அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அடைக்கல பட்டணங்கள் இருந்தது. और वहां पर उसको अपना संभालने के लिए वो शरण स्थान वहां पर रहता था। அது மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல, वो मनुष्य के द्वारा वहां पर नहीं हुई है, கடவுளால் சொல்லப்பட்டு அது உருவாக்கப்பட்டது. परमेश्वर ने कहा इसलिए उस जगह को बनाया गया। இந்த அடைக்கல பட்டணம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். उसी वो शरण स्थान है हमेशा खुला रहता காரணம் था। ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்பது அவர் விரும்புகிறார். तो परमेश्वर हम लोग को शरण स्थान देने के लिए वो सगारा देने के लिए वो चाहता है। சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். भजन संहिता 40 का தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். भजन संहिता 46:1 और 40 का पहला वचन में हम लोग देख सकते हैं, परमेश्वर हमारा शरण स्थान और बल है, संकट में अधि सहायक से मिलने वाला सहायक। நமக்கு அடைக்கலம் தருவதற்காய் அவர் அவர் ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். और हम लोगों को सहारा देने के लिए वो शरण स्थान बन के रहता है। சங்கீதம் 32:7 வாசித்து பாருங்கள். और भजन संगीता और उसका 32 का, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், और तूने मेरा वो शरण स्थान है, இக்கட்டுக்கு விலக்கி என்னை காத்துக் கொள்ளுகிறீர், और संकट से मुझे वो छुड़ाता है, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். ऐसे वो गीत वो मुझे घेर लेता है। அவ்வளவுதான், ஆண்டவர் அப்படியான ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறவர். तो परमेश्वर इस प्रकार का वो कामों को हमारे लिए करता है। ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். और ऐसा नबी वो 32 का उसका दूसरा वचन को हम लोग அவர் पढ़ेंगे। காற்றுக்கு ஒதுக்காகவும் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் புகலிடத்திற்கு விடாய்த்த புயலுக்கு அவர் ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு புகலிடமாகவும் அவர் இருக்கிறார். और आंधी से छिपने का वो स्थान है, और जो हम लोगों के लिए वो आड़ बन के रहता है। ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது और एक व्यक्ति को जब वो दुख में भर जाता அவன் है, எங்கே சென்று எனக்கு உதவி கிடைக்கும் என்று தேடுவான். वो अपना सहारा के लिए वो ढूंढता रहता है। எங்கேயாவது எனக்கு உதவி கிடைக்காதா, तो अपना वो मदद के लिए वो ढूंढ के रहता है। ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கிற தஞ்சம், और जहां उसको सहारा मिलता है, அதுதான் அவனுக்கு அடைக்கலம். और वही वो छिपने का वो स्थान है। அப்படியானால் ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்க கூடியவர். और परमेश्वर ने हम लोगों को छिपने का एक स्थान है, वो आड़ है। மனிதர்களை பாருங்கள், இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலே மூழ்கி இருக்கிறார்கள். हर एक मनुष्य भिन्न भिन्न वो समस्या में वो फंसे रहते हैं, ஒவ்வொரு மனிதனும் பாரம் சுமந்து தவிக்கிறான். और एक एक मनुष्य अपना वो बोझ को उठा के वो दुख उठाते हैं, ஏதோ ஒரு பாரம், और किसी ना किसी प्रकार का बोझ, ஏதோ ஒரு துக்கம், और किसी ना किसी प्रकार का दुख है, ஏதோ ஒரு கவலை, और किसी ना किसी प्रकार का वो संकट है। என்னுடைய துன்பத்தை யாரிடம் நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? अपना दुख को किसके पास हम लोग वो बता सकते हैं? யாரிடத்திலே நான் சொல்ல முடியும்? तो किसके पास मैं बता सकता हूँ? யாரிடத்திலாவது சொல்லி நான் ஆறுதல் பெற முடியுமா? अपना वो तसल्ली के लिए किसी के पास बताने के लिए वो तड़पता है। யாராவது நான் சொல்லுவதை கேட்பார்களா? तो कोई ना कोई अपना वो मदद करने के लिए अपना दुख को सुनेगा क्या? யாராவது ஒருவர் எனக்கு ஆறுதலாய் இருக்க மாட்டார்களா? कौन मेरे लिए वो शांति देने के लिए वो रहता है என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ऐसे उन्होंने तड़पते तड़पते वो अपना वो जीवन को ढूंढते हैं। யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? तो कोई मुझे सहारा देगा क्या? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். लेकिन परमेश्वर ने कहता है मैं तेरे संग हूँ। இன்று மனிதனுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு
அதை கேட்பதற்கு கூட ஒரு மனிதர்கள் இல்லை. तो अपना बोझ को उतारने के लिए और उसी को सहायता करने के लिए आज कोई भी नहीं है. எல்லோரும் தங்களது வேலையில பிஸியா இருக்கிறார்கள். तो सब अपना अपना वो काम में व्यस्त है அவர்கள் யாரை பற்றியும் கேட்பதற்கு கூட நேரம் இல்லை. और कोई दूसरे का वो बातों को सुनने के लिए भी तैयार नहीं है. ஆனால் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारा वो शरणस्थान है. நமக்கு நம்முடைய காரியங்களை சொல்லுவதற்கு ஒரு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். हमारा बातों को सुनने के लिए कोई भी नहीं हो सकता है. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारा संग है. சிலரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை குற்றப்படுத்துவார்கள். लेकिन कुछ लोग के वो पास हम लोग कहने पर वो लोग हम लोग को मजाक उड़ा सकते நீ हैं. செய்த காரியத்திற்கு நீயே குற்றவாளி, जो कुछ तूने किया और तुम्हें उसी का जुर्मा दिया, நீதான் குற்றம் செய்தாய், तुम्हें उसका वो दोषी है, யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது तो इसी में तुमको मदद करने के लिए कोई नहीं रहेगा. என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட புண்படுத்துவார்கள். ऐसे बातों को कह करके और हम लोग चोट पहुंचा देते हैं. ஆனால் இயேசுவிடம் செல்லுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. लेकिन यीशु मसीह के पास जो कोई आते हैं उनको वो कभी उनको पीछे नहीं हटते हैं. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். वो हम लोगों को सारे बातों को वो सुनता है, इसलिए सारे बोझ को उन पर वो रख देते हैं. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். हे बोझ से दबे हुए लोग मेरे पास आइए. எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்திருந்தாலும் சரி, और किसी प्रकार का बोझ हम लोग उठाते हो, எப்படிப்பட்ட பாரத்தோடு இருந்தாலும் சரி, और किसी प्रकार का वो बोझ भी होने से भी ஆண்டவரிடத்தில் வாருங்கள். हमारा परमेश्वर के पास चले आइए இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். और इस मसीह के पास बताइए, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, हे प्रभु ये समस्या वो मेरे पास है. உங்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். और परमेश्वर कभी आप लोग छोड़ता नहीं. உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுவார். आपका हाथों को धर लेंगे. அந்நாளுக்கும் இப்படித்தான் ஒரு நாள் பயங்கரமான ஒரு பாரம். हन्ना को ऐसे ही एक बहुत बड़ा बोझ था. பாருங்கள், அவளுக்கு குழந்தைகள் இல்லை. देखिए उसको कोई संतान नहीं था மனதிலே பயங்கரமான ஒரு பாரம். और उसका बहुत बड़ा बोझ था. என்ன, அவள் ஒவ்வொரு நாளும் அவள் நிந்திக்கப்பட்டாள். एक दिन उसको इतना अवमान किया गया அவள் துக்கத்தை அனுபவித்தாள். और अपना दुख को उठा रही थी. என்ன செய்ய முடியும்? तो क्या कर सकती थी? அவளுடைய கணவர் எல்கானா அவளுக்கு 2 பங்கு அவளுக்கு கொடுத்தான். तो एल्काना उसका पति ने हर बातों में उसका 2 गुना अधिक वो देता था. நன்றாக அன்பு செய்தான். तो इतना बहुत प्यार उन्होंने किया. நன்றாக ஆறுதல் படுத்தி பார்த்தான். वो पूरा वो तसल्ली को देता था. ஆனால் அவள் ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. लेकिन उतना वो तसल्ली को वो उसको दे नहीं पाया. அவளுக்கு ஒரு மனிதனால் ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. एक मनुष्य के द्वारा हन्ना का कोई तसल्ली दे नहीं पाया. இனி மனிதன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. अब तक वो मनुष्य को मुझे कुछ नहीं कर ஓடினாள் सकता. தேவனுடைய ஆலயத்திற்கு. तो दौड़ के परमेश्वर के मंदिर में गई. போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். वहां बैठ करके प्रार्थना करना शुरू की. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. हे प्रभु मुझे संतान दे. ஆண்டவரிடத்தில் கதறி அழுதாள். परमेश्वर से वो चिल्ला के रो रही थी. ஏலி சொன்னார், உன்னுடைய குடியை உன்னை விட்டு விலக்கு. तो एली ने कहा तूने इतना वो पी करता तो उसको छोड़ दो. குடித்து வரித்திருக்கிறாள் என்று நினைத்தார்கள். तो मद्यपान में तो भरी हुई है, उसको छोड़ दो. அவ்வளவாய் கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. लेकिन उन्होंने इतना वो दुख से भरी हुई थी. ஆண்டவரே எனக்கு தேவையை சந்திக்க வேண்டும். तो तूने हमारा वो मदद को करना है. எப்படியாகிலும் இந்த தேவையை சந்திக்க வேண்டும். मुझे जरूरत को पूरा कर दे. ஆண்டவரிடத்திலே சொன்னாள். तो परमेश्वर ने करने लगी. அதற்கு பின்பு அவள் செய்தது என்ன தெரியுமா? तो उसके बाद में उन्होंने क्या की मालूम है? அவள் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. उसके बाद में कभी उसका चेहरा दुख में नहीं भरी हुई थी. அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. वो कभी वो दुख से नहीं भरी हुई थी. ஆண்டவரிடத்திலே என் பாரத்தை சொன்னேன். तो परमेश्वर के पास अपना बोझ को उतारी. அவர் என் பாரத்தை அறிகிற ஆண்டவர். तो मेरा बोझ को जानता है वो परमेश्वर. அவரின் துக்கத்தை
மாற்றுவார். तो मेरा दुख को बदलने वाला है, என் நிந்தையை மாற்றுவார் मेरा वो अवमान को वो बदल सकता है. என்று தைரியமாய் வெளியே வந்தாள். तो ये बात वो कह करके उन्हें हिम्मत के साथ चले आई. ஆண்டவர் ஜெபத்தை அங்கீகரித்தார். परमेश्वर ने उनका प्रार्थना का सुनी, கேட்டதை அப்படியே கொடுத்தார். जो मांगी वो वर को परमेश्वर ने இந்த दिया. ஒருவேளை ஆண்டவரிடத்தில் எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? तो क्या आप लोग परमेश्वर से कोई वर मांगते हैं? பல நாட்களாய் நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்யலையேன்னு நினைக்கிறீங்களா? बहुत दिन से मैं भी मांगते रहता हूँ तो कोई परमेश्वर मुझे नहीं ஆண்டவர் कर रहा है. உங்களுக்கு செய்தே அனுப்புவார். तो परमेश्वर आप लोग करके वो विदा करेंगे, உங்கள் தேவைகளை சந்திப்பார். अपना जरूरतों को पूरा करेंगे. ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. एक दिन भी परमेश्वर आपको छोड़ेगा नहीं. நீங்கள் கேட்கிறவற்றிற்கு அதிகமானவற்றை உங்களுக்கு செய்வார். मांगने से अधिक आप लोग करने वाला है. இன்றே செய்வார். आज भी करेंगे, இப்பொழுதே செய்வார். आज ही वो करेंगे. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம். ऐसे परमेश्वर को हम लोग पाए हैं. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். हमारा वो जरूरतों को पूरा करने वाला परमेश्वर. அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் இல்லை என்று சொல்லுவதே இல்லை. जब हम लोग प्रार्थना करते समय वो कभी ना नहीं कहते हैं. மனிதனிடத்திலே பாரத்தை சொல்லும் பொழுது உங்களை அவமானப்படுத்துவார்கள். मनुष्य हम लोग के बोझ को देख करके वो हम लोग के वो अवमान कर सकते हैं இன்னும் துக்கப்படுத்துவார்கள். और दुख को पहुंचा सकते हैं. ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லும் பொழுது அவர் ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ளுவதே இல்லை. जब परमेश्वर के पास हम लोग कहते समय में वो कभी हम लोग के वो परमेश्वर दूर नहीं करते हैं. உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், तसल्ली देने वाला परमेश्वर உங்கள் है. தேவைகளை சந்திக்கிற தேவன், हमारा जरूरतों को पूरा करने वाला परमेश्वर, அவர்தான் நமக்கு அடைக்கலம். वही हमारा शरण स्थान है. அவர் நமக்கு அடைக்கலம். वही हमारा शरण स्थान है. அவர் எந்தெந்த காரியங்களில் இருந்து நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் தெரியுமா? और क्या क्या बातों से वो हमारा वो आड़ बन के रहता है मालूम है? சத்துருக்களிடமிருந்து அடைக்கலம் கொடுக்கிறார். वो हमारा दुश्मनों से हम लोग के परमेश्वर हम लोग को बचाते हैं. சங்கீதம் 143:9. சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது அதிகாரம் 9வது வசனம். भजन संगीता 143 का भजन संगीता उसका 9वां वचन को देखेंगे. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், वहां भजन का कहता है, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், हे ये यहोवा मुझे शत्रुओं से बचा ले, உம்மையே என் புகலிடமாய் கொள்ளுகிறேன், और तेरे ही आड़ में आ छिपा हूं, உம்மையே என் புகலிடமாய் கொள்ளுகிறேன். और मैं तेरे आड़ में मैं छिपा हूं. நமது ஆண்டவர் சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவர். परमेश्वर हम लोगों को शत्रुओं से वो बचाने वाला है. உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பல காரியத்தை பிளான் பண்ணலாம். तो आपके विरोध में वो शत्रुओं बहुत वो योजना बना सकते हैं. உங்களுக்கு எதிராய் பல எண்ணங்களை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். और हमारा विरोध में उनका वो मन का विचार बहुत हो सकता है. அவருடைய எண்ணங்களை முறியடித்து உங்களை விடுவிப்பார். परमेश्वर उनको विचारों को तोड़कर हम लोगों को परमेश्वर आजाद कर सकते हैं. யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். और निर्गमन 14 अध्याय को देखेंगे. எகிப்தியர்கள் விடுதலையாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். और वहां मिस्र देश से और इस्राएल लोग आजाद होकर के चले आ रहा है. இஸ்ரவேலர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி. और वहां वो लोग गुलामी से आजाद बन करके उसी मिस्र देश से वो भागकर चले आ रहे हैं. இப்போ இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து எகிப்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். लेकिन इस्राएल लोगों को पीछे करते हुए उनको और गुलामी बनने के लिए फिर बनने के लिए और इस्राएल के सेना उनके पीछे चले आ रहा है. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேலர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். और फारोन ने और उनके सैनिक ने और उनके पीछे वो ले रहा है. இஸ்ரவேலர்களுக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியல. और इस्राएलियों को पता नहीं कहां हम जाएंगे. இதோ எதிரிகள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். और शत्रु पीछे वो कर रहा है. அவர்கள் ரதத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். और रथ के साथ वो लोग पीछे कर रहा है. பயங்கரமான யுத்தத்திற்காய் வந்து கொண்டிருக்கிறார்கள். अधिक भयानक एक युद्ध को योजना करके वो लोग चले आ रहा है. இஸ்ரவேலர்கள் முன்னாலே பார்க்கிறார்கள், அங்கே செங்கடல் இருக்கிறது. इस्राएल लोग आगे देख रहा हो तो लाल समुद्र है. எங்கே போக முடியும்? तो कहां जाएंगे? முன்னாலே போக முடியவில்லை, आगे भी हम लोग जा नहीं पाएंगे பின்னாலும் போக முடியவில்லை. और पीछे भी जा नहीं पाएंगे. திரும்பி போனால் பார்வோனுடைய சேனை
और पीछे जाएंगे तो फिरौन का सेना है அழித்து விடுவார்கள். और नाश कर देगा. முன்னாலே போனால் அங்கே இருக்கிறது கடல், और आगे चलाएंगे तो वहाँ वो समुद्र है, மூழ்கி போவோம். हम लोग डूब जाएंगे, எங்கே செல்ல முடியும்? कहाँ जा पाएंगे. இப்படித்தான் சில வேளை நினைக்கிறோம். तो हम लोग का विचार भी ऐसा ஐயா, है, என்னால முன்னாலும் போக முடியல, तो हम तो आगे भी नहीं जा रहे, பின்னாலும் போக முடியல. पीछे भी ना जा पा रहे. நான் எத்தனையோ காரியங்களை நினைத்து ஜெபித்தேன், तो बहुत मैं बातों को सोच करके प्रार्थना कर रहे ஒண்ணும் हैं, நடக்கல. कुछ भी नहीं हो रहा है. நான் முன்னாலும் போக முடியல. मैं आगे तो जा नहीं पा रहा हूं. சத்துரு ஜெயம் எடுத்ததை போல இருக்கிறது. और शत्रुओं लगता है वो विजय पाया है. இப்படித்தான் அவர்கள் நினைத்தார்கள். यही वो विचार उनका मन में था. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். इस्राएलियों को अभी वो कुटकुटाने लगे, மோசேக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள். मूसा के विरोध में कुटकुटाने लगे. எகிப்திலே கல்லறை குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தே. तो वहां मिस्र देश से वो वहां वो कब्रिस्तान का खमे करके यहाँ पर मुझे लेके आए. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நன்றாக சாப்பிட்டு இருப்போமே, गुलाम में रहते थे हम लोग, बहुत अच्छा से रहते थे, நன்றாக வேலை செய்திருப்போமே. तो वहां तो बहुत अच्छा से काम कर रहे थे. ஏன் இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து? तो क्यों इसी जंगल में हम लोग लेके चले இப்ப आया? பாருங்கள், நாங்கள் நெருக்கப்படுகிறோம். तो यहाँ पर हम लोग दबे जा रहे हैं, நாங்கள் எப்பக்கத்துல तो நெருக்கப்படுகிறோம். सारे जगह से हम लोग दबा जा रहे हैं. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை விட அங்கே இருந்திருக்கலாமே. जंगल में मरने के से हम लोग अधिक उत्तम वहां पर मिस्र देश में அங்கே रहना. அடிமை வேலை செய்வதவர்களுக்கு நன்றாக படுகிறது. गुलाम के रूप में काम करना अभी वो लोग उत्तम लग रहा है. இப்படிதான் சில போராட்டம் வந்த உடனே, சில போராட்டங்கள் வரும் பொழுது சிலர் நினைப்பது உண்டு, ऐसे वो संघर्ष हम लोग जीवन में आते समय में हम लोग के विचार भी ऐसे रहता है, நான் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிருக்கலாமே, तो यहाँ से रहने से बचकर मैं दूसरा जगह जाना अच्छा है, நான் ஏன் எங்க இருக்கிறேன்? तो मैं क्यों यहाँ रहना है. ஆனால் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான் கொண்டு வந்தார். लेकिन परमेश्वर आप लोगों को वो हिम्मत बांध कर रखने के लिए परमेश्वर यहाँ पर चले आया है. உங்களை துக்கப்படுத்துவதற்காக அல்ல, दुख पहुंचाने के लिए नहीं, உங்களுக்கு நன்மையானதை செய்யும்படி தான் கொண்டு வந்தார். भलाई बातों को आप लोग करने के लिए, அதை பார்க்க வேண்டுமானால் பொறுத்திருக்க வேண்டும். तो देखने के लिए उसी के लिए आप लोग के डांडस बांध कर रहने के लिए आवश्यकता है. இப்போ மோசே சொல்லுகிறார், अभी मूसा ने कह रहा है, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, और निर्गमन का 14 अध्याय में 14 वचन पर वहां मूसा ने कहा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், तो आप लोग चुप रहिएगा, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். तो परमेश्वर आप लोग के लिए लड़ेंगे, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். तो आप लोग चुप रहिएगा. ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? तो आप लोग क्यों इतना मतलब आप लोग तकलीफ उठाते हैं? ஏன் உங்கள் விரோதிகளை நினைத்து பயப்படுகிறீர்கள்? शत्रुओं को देख करके आप लोग डरते हैं क्यों? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். यहोवा आप तुम्हारे लिए लड़ेंगे, கர்த்தர் உங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறார். और यहोवा आप लोग पक्ष में हैं. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது आप परमेश्वर जब आप लोग पक्ष में रहेंगे, உங்களுக்கு எதிராய் வருபவன் யார்? आप लोग विरोध में कौन हो सकता இயேசு है? உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். यीशु आपका पक्ष में है, அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். यीशु मसीह आपका बगल में है, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். वो हमारे लिए वो युद्ध करेगा. அவர்தான் நமது ஆண்டவர். वही हमारा परमेश्वर அவர் है, ஜீவனுள்ள ஆண்டவர். वो जीवित परमेश्वर அவர் है, உங்களுக்காக யுத்தம் செய்யும்படிக்கு வந்திருக்கிறார். वो हमारे लिए लड़ने के लिए चले आया है. யாரை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? और किसके बारे में सोच कर आप लोग घबराते हैं? எந்த போராட்டத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? और किस प्रकार का लड़ाई के बारे में हम लोग सोचते हैं? எதை நினைத்து ஒடுங்கி போயிருக்கிறீர்கள்? और जिस बातों को देख करके आप लोग चुकराते हैं, இதோ அவர் உங்களோடு கூட இருக்கிறார். तो परमेश्वर आप लोग संग है, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். तो परमेश्वर हम लोग के लिए लड़ते हैं, அவர் உங்கள் பட்சத்தில் तो இருக்கிறார். हमारा पक्ष में वो रहते हैं. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? तो क्या हम लोग करना है? நீங்கள் எழுந்திருங்கள். तो हम लोग खड़े हो जाए, உற்சாகத்தோடு எழுந்திருங்கள். उत्साह के साथ हम लोग खड़े हो என் जाए, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். और हिम्मत के साथ कहें परमेश्वर हमारा ஆண்டவர் संग है, உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर हम लोग साथ संग है, உங்கள் எதிரியின் கையிலே உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. और शत्रुओं के हाथों में कभी हम लोग छोड़ेंगे नहीं. நீங்கள் பயந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். जिसमें हम लोग डरते आए हैं उसमें एक चमत्कार को देखेंगे. மோசே இடத்துல சொன்னார், मूसा से परमेश्वर ने कहा, நீ போ, செங்கடலை பார்த்து கையை நீட்டு. तुम जा करके समुद्र को देख करके, लाल समुद्र को देख करके अपना हाथों को बढ़ा दे. எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு பாருங்க. एकदम एकदम एक साधारण रूप से वो उन्होंने कहा, போய் கையை நீட்டு. तो जाके अपना
अपना हाथ बढ़ा दो। இது ஏதோ தகப்பன் மகனை பார்த்து நீ மண்வெட்டியை கொண்டு சென்று அந்த ஓடையை கொஞ்சம் மாற்றி விடு என்று சொன்னது போல இருக்கிறது. लगता है पिता ने अपना बाप से जाके तुम खेत में जहां पानी वो नाली में जा रहा है उसका रास्ता को बदल दो, बस इतना एकदम साधारण रूप से। நீ போய் கையை நீட்டு. तो जाके अपना हाथ को बढ़ा दो। அவர் கையை நீட்டினதும் உடனே जैसे उन्होंने हाथों को अपना मुंह से अपना हाथों को बढ़ाया, செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. लाल समुद्र दो टुकड़ा हुआ। பிரச்சை தடைகள் ரெண்டாய் உடைந்தது. तो वहां जो रुकावट है दो टुकड़ा हो गया। உங்களுக்கு ஏதோ தடைகள் இருக்கிறதோ? तो क्या आप लोग रुकावट है? இயேசுவின் நாமத்தில் உடைகிறதை காண்பீர்கள். उस रुकावट को परमेश्वर के नाम से, यीशु मसीह के नाम से टूटता है। தடைகள் உடைவதை பார்ப்பீர்கள். तो आप लोग देख सकते हैं अपना वो रुकावट टूट रहा है। செங்கடல் ரெண்டாக பிளந்தது. लाल समुद्र दो टुकड़ा हुआ। இஸ்ரவேலர்கள் அதில் நடந்து சென்றார்கள். इस्राएल लोग उसी में चल के गया। வெட்டாந்தரையில் நடந்து செல்வதை போல நடந்து सूखी भूमि சென்றார்கள். में वो लोग बीच में इस्राएल लोग चले गए। அவர்களை யாரும் ஒன்று செய்ய முடியவில்லை. तो उनको इस्राएल लोगों को कोई कुछ नहीं कर पाया। இதை பார்த்த எகிப்தியர்கள் அவர்களும் நடக்க ஆரம்பித்தார்கள். उसी जगह पर इस्राएल के सैनिक लोग भी चले गए அவர்களுடைய சேரியாட்டில் முன்னாலே அது கலந்து விட்டது. और उनका जो रथ में அச்சு கலந்து விட்டது. उनका जो वो कांटी थी वो कांटी टूट गई। இருந்தாலும் அவர்கள் இன்னும் உள்ளே செல்ல வேண்டும். लेकिन उन लोग और आगे बढ़ना चाहिए। போய் அவர்களை பிடிக்க வேண்டும். तो जाके इस्राएल लोग को पकड़ना है। இப்படிதான் போறாங்க. तो इसी प्रकार उन लोग पीछे पीछे चल रहे हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள். इस्राएल लोग तो समुद्र को पार किया। மோசே கையை திரும்ப நீட்டினார். मूसा ने फिर अपना हाथ बढ़ाया समुद्र के சமுத்திரம் ऊपर। சமுத்திரமாகி விட்டது. अभी वो समुद्र वो फिर जुड़ गया। பார்வோனின் சேனைகள் அமிழ்ந்து போனது. और फिरौन का सैनिक उसी पानी में समुद्र में डूब गया। அவனுடைய சேரியாட்ஸ் எல்லாம் அமிழ்ந்து போனது. और पूरे रथ घोड़े सब उस पानी में डूब कर मरा। இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். और इतना बड़ा वो चमत्कार को परमेश्वर ने किया। தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னும் பின்னும் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். इस्राएल लोग आगे पीछे तो सारे तरफ उन लोग दबा जा रहे थे। ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். तो परमेश्वर उनका जो संकट से परमेश्वर उनको छुड़ाया। அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். तो उनका आजाद किया परमेश्वर। ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். आज भी हमारा परमेश्वर जीवित है। எதை குறித்து நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? जो जिस बातों को आप लोग कहते हैं मैं दबा जा रहा हूँ, எதையோ நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு போராட்டம். और उसी बातों को वो सोचने समय में हमारा अंदर एक संघर्ष है। சிந்தனையிலே ஒரு போராட்டம். हमारा विचार में एक संघर्ष है। சில பலவீனமான வார்த்தைகளை சொல்லி விடுகிறோம். तो कभी कभी हम लोग ऐसे कमजोरी वो शब्दों को कह देते हैं। அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருப்பதை மறந்து போகிறீர்கள். हमारा साथ वो परमेश्वर चमत्कार करने वाला परमेश्वर वो रहते हैं, इस बातों को हम लोग भूल जाते हैं। அவர் உங்களுக்காக செய்த நன்மைகளை மறந்து போகிறீர்கள். परमेश्वर जो कुछ भलाई किया उस बातों को कभी कभी हम लोग भूल जाते हैं। ஆகவே தான் விசுவாசமற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகிறது. इसलिए कभी कभी हमारा मुंह से ऐसे अविश्वास का शब्द निकल जाती है। ஒருபோதும் விசுவாசமற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். ओ कभी भी आप लोग अपना मुंह से अविश्वास का शब्द ना निकले। விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். विश्वास का शब्द हमेशा निकलने पाए। நீங்க சும்மா இருந்தா போதும். आप लोग चुपचाप रहिएगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए सबके लिए वो लड़ेंगे। அவர் சத்துருக்களிடமிருந்து விடுதலை கொடுக்கிற वो ஆண்டவர். शत्रुओं से वो हम लोग के वो आजाद करने वाला वो परमेश्वर है। அவர் சத்துருக்களிடமிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். और शत्रुओं से हम लोग आजाद करने वाला परमेश्वर है। இன்னும் அவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். और शैतान का जंजीर से हम लोग परमेश्वर को छुड़ाते हैं। இன்று अनेகருடைய இல்லத்திலே பார்க்கும் பொழுது ஒரு போராட்டம் உண்டு. तो सबके घर में हम लोग के देखने पर और कुछ ना कुछ हम लोग एक संघर्ष वो हम लोग उसको झेलते हैं। ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை. एक अंधकार का जीवन है। வீடுகளிலே பார்க்கும் பொழுது ஒரு சமாதானம் இல்ல. और घर में देखने पर वहां पर शांति नहीं। சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. वो शांति बिना एक जीवन है। இருள் நிறைந்ததை போல நினைக்கிறார்கள். और अंधकार से भरा हुआ एक जीवन है। வீட்டிற்கு போக விருப்பம் இல்ல. और घर जाने के लिए बिल्कुल मन नहीं। அப்படிப்பட்டதான ஒரு போராட்டம். ऐसे एक संघर्ष हमारा जीवन में। பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் உண்டு. और शैतान इस प्रकार का वो संघर्ष को लाता है। ஆண்டவர் அவற்றிலிருந்து ஒரு அடைக்கலம் கொடுக்க விரும்புகிறார். तो इसी में परमेश्वर एक हम लोग वो शरण स्थान देने के लिए चाहता है। பவுலும் சீலாவும் சில பெண்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்கள். और पौलुस और सीला ने और कुछ महिलाओं को वो लोग प्रचार कर रहे थे। அப்பொழுது ஆண்டவர்
ஆண்டவர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தார். और उस वक्त में परमेश्वर लीदिया का उनका वो दिल को परमेश्वर ने खोला லீதியாள் ரட்சிக்கப்பட்டாள். और उन्होंने उस स्त्री ने और परमेश्वर को ग्रहण की. இப்ப அதே வல்லமையோடு பவுலும் சீலாவும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். वही सामर्थ्य के साथ पौलुस सिलास और आगे बढ़ रहे हैं. பவுல் ஜெபம் பண்ணுகிறதற்காக செல்லுகிறார். और पौल आगे वो प्रार्थना करने के लिए निकला. ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண் இவர்களுக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறாள். झूठ बोलने वाला एक स्त्री उनके पीछे पीछे हो रही थी. பிசாசினால நிறைந்த ஒரு பெண். और शैतान से भरी हुई और एक स्त्री थी. அவள் சொல்லுகிறாள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். ये लोग उद्धार का और मार्ग को हम लोग बताने वाले हैं. பின்னாலே சென்று கொண்டே இருக்கிறாள். और पीछे पीछे यही शब्द बोल करके वो पीछे वो कर रही थी. பவுல் கோபத்தோடு திரும்பி பார்த்தார். लेकिन पौलुस ने गुस्सा से पीछे मोड़ के देखा. பிசாசே, இயேசுவின் நாமத்திலே இவளை விட்டு புறப்பட்டு போ. ए शैतान, यीशु मसीह के नाम से इससे दूर हो जाओ. இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு போ. यीशु के नाम से इससे दूर हो जाओ. ஒரே வார்த்தை. और एक ही शब्द. பிசாசு பிடித்தவள் அந்த பிசாசு வெளியே ஓடிவிட்டது. और उसी स्त्री से दुष्ट आत्मा वो निकल गई. ஒரே வார்த்தை. एक ही शब्द. இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. यीशु के नाम में इतना अधिकार पाया है. இயேசு என்னும் பெயர் அவ்வளவு அதிகாரம் உள்ள பெயர். यीशु के नाम इतना अधिकार पाया वो एक नाम है. அவருடைய பெயருக்கு பிசாசுகள் அலறி நடுங்குகின்றன. और उसका नाम सुन करके सारे वो शैतान वो कांपता है. இயேசுவின் பெயரை கேட்கும் பொழுது பிசாசுகள் வெளியே ஓடுகிறது. और यीशु का नाम सुन करके वो दुष्ट आत्मा वो दूर हो जाता है. அப்படியே அவள் இப்பொழுது பிசாசினிடமிருந்து விடுதலை பெற்றாள். और उस स्त्री ने शैतान से वो स्त्री ने वो आजादी पाई है. அவளுக்கு ஒரு எஜமான் இருந்தான். उसको उस स्त्री को एक मालिक था. இப்ப அவன் அவளால ஆதாயம் அடைந்து கொண்டிருந்தான். उसी स्त्री के वजह से उनको ने कुछ पैसा वो आमदनी उसको मिल रहा था. இவர்களை சும்மா விடுவான் அவன்? तो वो मालिक ने ये लोग को विरोध में वो दुश्मनी किया. அவள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று விட்டாள். वो स्त्री ने दुष्ट आत्मा से वो आजादी पाई. இவனுக்கு ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று. अभी उनका कोई आमदनी का मार्ग रास्ता नहीं है. இவர்களை பிடித்து பவுலையும் சீலாவையும் பிடித்து அதிகாரிகளிடத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள். पौलुस सीला को पकड़ के अधिकारियों को हाथों में सौंप दिया. அதிகாரிகள் பவுலையும் சீலாவையும் விசாரித்து அவர்களுடைய ஆடைகளை உரிந்து அவர்களை அடித்து அவர்களை அந்த காவலறையிலே ஒப்புவிக்கிறார்கள். और अधिकारी ने पौलुस सीला को पकड़ के उनका कपड़ा को उतार करके मार के उनके वो जेल में वो बंदीगृह में डाला गया. அந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை பிடித்து காவலறைக்கு உள்ளறையிலே வைத்து அவர்கள் கால்களை அந்த பலகையிலே அவர்கள் மாட்டி விடுகிறார்கள். और उन दोनों को वो जेल का जो अधिकारी बंदीगृह में रखा और उनको दोनों को पैरों को उन्होंने उनको बांध कर रखा गया. பிசாசை வெளியே போ என்று சொல்ல அதிகாரம் கொடுத்தார் ஆண்டவர். और परमेश्वर ने ऐसे अधिकार उनको दिया था वो शैतान को दूर भागने के लिए. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அவர்கள் துதித்து பாடினார்கள். और वो एकदम वो आधा रात में वो पौलुस और सीला दोनों मिलकर के परमेश्वर की स्तुति और वो गीत गाते समय में परमेश्वर ने उनको आजाद की है. சிறையிலே துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். और उनको बंदीगृह में परमेश्वर को नाम को स्तुति और आराधना किया. சிறை அஸ்திபாரம் அதிர்ந்தது. और वो वहां बंदीगृह एकदम खिलने लगा. கதவுகள் திறவுண்டது. दरवाजा खुल गया. கட்டுகள் அகன்றது. वो बंधन टूट गया. இப்போது அந்த சிறை காவற்காரன் வந்து பார்க்கிறான். वहां वो बंदीगृह का वो अधिकारी आके देख रहा है. இதோ பவுலும் சீலாவும் தப்பி விட்டார்கள் என்று நினைத்தான். उन्होंने सोचा वो दोनों वो कैदी वो भाग गया है. அவன் தன்னைத்தானே கொன்று விடுவதற்கு அவன் கத்தியை எடுக்கிறான். अपने आप को वो तलवार से मार डालने के लिए वो उन्होंने कोशिश कर रहा था. பவுல் சொன்னார், உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து விடாதே. तब पौल ने देख करके तूने अपने को कोई नुकसान मत करो. நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். हम लोग तो इधर है. சிறைச்சாலைக்காரன் கேட்டான், நான் ஆண்டவன் மாறு. वो जो बंदीगृह का अधिकारी ने उनसे बोला, हे प्रभु, ஆண்டவன் மாறே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? मैं उद्धार पाने के लिए मैं क्या कर सकता हूँ? ஆண்டவன் மாறே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? हे प्रभु, हम लोग वो उद्धार पाने के लिए क्या कर सकते हैं? அது ஒரு சிம்பிள் விஷயம்தான். एक साधारण बात था.
உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, तो प्रभु यीशु मसीह के ऊपर विश्वास करो, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तबे आप लोग के वो उद्धार पा सकते हैं। நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तुम और अपना घराने समेत आप लोग के उद्धार पा सकते हैं। அந்த நேரத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டான். उसी घड़ी में उन्होंने उद्धार पाया ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். और बपतिस्मा भी ले लिया, பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். और पौलुस के द्वारा परमेश्वर बहुत बड़ा काम को किया பிசாசுகளை விரட்டினார். और दुष्ट आत्मा को दूर किया। இன்று உங்களை கொண்டும் செய்வார். तो परमेश्वर आप लोगों के द्वारा कर सकते हैं। உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். वही अधिकार तुम लोगों को भी दिया है। அந்த அதிகார வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ऐसे अधिकार को परमेश्वर हम लोग को दिया அதை है। நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். तो परमेश्वर चाहता है उसको आप लोग इस्तेमाल करें, நீங்கள் பயன்படுத்த வேண்டும். तो आप लोग उसको इस्तेमाल करें பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டும். और शैतान का बंधन से आप लोग बाहर आने पाए। இந்த अनेक இல்லங்களில் அந்த இருள் உண்டு. और अनेक वो घर में ऐसे अंधकार है சில வீடுகளில் அந்த கட்டுகள் உண்டு. और कुछ घरों में ऐसे वो बंधन है। அந்த இருளிலிருந்து வெளிவருவதற்கு இயேசுவின் பெயர் மாத்திரமே உங்களுக்கு வேண்டும். और यीशु मसीह का नाम है, उसी बंधन से हम लोग आजादी पा सकते हैं। இந்த இயேசுவின் பெயர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. और यीशु के नाम है हम लोग के आजादी कर सकता है। அது பிசாசிடமிருந்து விடுதலை கொடுக்கிறது. वो शैतान का बंधन से भी हम लोग आजाद कर सकता है। பகைவனிடமிருந்து மட்டுமல்ல, ना केवल हम लोग शत्रुओं से, எதிரிகளிடமிருந்து மட்டுமல்ல, हमारा दुश्मन से भी नहीं है। பிசாசிடமிருந்து விடுதலை கொடுக்கிறது. ना केवल वो शैतान से भी हम लोग आजाद करता है। அது மட்டுமல்ல, அவர் பாவிக்கு புகலிடம் கொடுக்கிறார். और ना केवल ये बात है, और जो पापी है उनको भी वो शरण स्थान है। பாவிக்கு புகலிடம் கொடுக்கிறார். जो पापी है, जो पाप करते हैं उनको भी वो सहारा देता है। வயல்வெளிகளிலே பயிர்கள் விளைகின்றன. और वहाँ खेत में वो फसल भरा हुआ है, அதுல சில களைகளும் வளர்ந்து விடுகிறது. और बीच में और कुछ जंगलियां भी भर जाती है, தெரியாமல் சில களைகள் வளர்ந்து விடுகிறது. और अनजाने से कुछ जंगली पौधा भी उसमें आ जाता है। அதே போலதான் பரிசுத்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறோம். वैसे ही हम लोग एक पवित्र जीवन बिताते हैं ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और उदार पाया हुआ एक जीवन को हम लोग करते हैं। இடையிலே இந்த பயிர்களுக்கு இடையிலே களைகள் வளர்வதை போல और फसलों के बीच में ऐसे जंगली वो पौधा जैसे आ जाता है, சில நேரம் பாவம் உள்ளே நுழைந்து விடுகிறது. और कभी कभी वो पाप भी अंदर चले आता है। பாவி தன் நிலையை உணர வேண்டும். जो पाप करने वाला अपना वो स्थिति को समझना चाहिए। பாவி தன்னுடைய நிலையை உணர்ந்து நான் பாவி என்று சொல்லும் பொழுது, जब वो पाप करने वाला अपना स्थिति को समझ करके अपना पाप को अंगीकार करेगा, அவர் நமக்கு புகலிடமாய் வருகிறார். तब परमेश्वर हमारा शरण स्थान बन के चले आते அவர்தான் हैं। நமக்கு புகலிடம். तो वही हमारा शरण स्थान है। பாவத்திலிருந்து நமக்கு புகலிடம் கொடுக்கிறார். तो पाप से परमेश्वर हम लोग को सहायता करते हैं। சிலவேளை நமக்கே தெரிவதில்லை நாம் செய்கிறது பாவம் என்று. तो अनेक लोग ये नहीं जानते हैं मैं ये पाप करते हैं करके। பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம். तो माँ बाप का वो आज्ञाकारी नहीं हम लोग रहने का बात वो पाप है। இருதயத்திலே பெருமையாய் நினைப்பது பாவம். और जब हम लोग वो हृदय में घमंडी हम लोग भर जाता है, वो ஏதோ पाप है। ஏதோ ஒரு பாவம் நுழைந்திருக்கலாம். तो ऐसे कुछ ना कुछ पाप हमारा अंदर घुस जाता है। இன்னைக்கு ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தர तो விரும்புகிறார். आज परमेश्वर हम लोग उससे आजादी होने के लिए चाहते हैं। ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் பாவிதான். तो परमेश्वर से हम लोग कहने पाए, हे प्रभु मैं पापी हूँ, நான் பாவிதான் ஆண்டவரே, हे प्रभु मैं पापी हूँ, என்னை மன்னியும், मुझे क्षमा कर, என்னை மன்னியும் ஆண்டவரே मुझे क्षमा कर प्रभु। என்று சொல்லுகிற நமக்கு ऐसे खाने वाला हम लोगों को அவர் விடுதலை தருகிறார். तो आजाद करता है। அது மட்டுமல்ல, நம்முடைய பாடுகளிலிருந்தும் அவர் விடுதலை தருகிறார். न केवल ये बात है, परमेश्वर हम लोग के दुख से भी हम लोग परमेश्वर आजाद करता है। எதிரிகளிடமிருந்து விடுதலை தருகிறார். शत्रुओं से हम लोग आजाद करता है, பிசாசிடமிருந்து விடுதலை தருகிறார். शैतानों से आजाद करता है, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். पापों से हम लोग आजाद करता है। அது மட்டுமல்ல, न நம்முடைய केवल ये பாடுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். हमारा जब वो संघर्ष से भी हम लोग परमेश्वर आजाद करता है। நம்முடைய இன்பத்திலே பங்கெடுக்கிறவர்கள் நாம் துன்பப்படும் பொழுது வருவதில்லை. जब हम लोग सुख में
वो हमारा साथ देने वाला हमारा दुख में वो साथ नहीं देते हैं। எல்லாம் நல்லதா இருக்கும், நிறைய பணம் இருக்கும், நிறைய பேர் உங்க பின்னாடி வருவாங்க. और बहुत लोग के पीछे आते हैं जब हम लोग के पास पैसा रहने के समय में। ஏதோ ஒரு குறைவு வந்து விட்டா யாரையும் காணாது, जब हम लोग कमी में पड़ जाएंगे तो कोई भी वो दिखाई नहीं देंगे, யாரும் வருவதில்லை. कोई भी पीछे नहीं आते हैं। ஏதோ ஒரு சின்ன குறைவு வந்து விடும், और कभी कभी ऐसे छोटे मोटे कमी कटी आ जाता है, வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு तो விடும், अपना बिजनेस में हम लोग नष्ट हो जाते हैं, ஊழியத்துல பிரச்சனை ஏற்பட்டுரும், हमारा सेवकाई में वो समस्या चले आता है, கூட இருந்தவங்களை பார்க்க முடியாது. और साथ रहने वाला को उस वक्त में देख नहीं पाते हैं। சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, और भजन संगीता 27 का 7 है। தீங்கு நாளில் அவர் என்னை தப்புவிப்பார். और जब हमारा वो ऐसे वो पुकारते समय में परमेश्वर अपना बुराई के समय हम लोग बचाते हैं, அவர் தன்னுடைய கூடாரத்தில் என்னை மறைத்து, तो परमेश्वर अपना तंबू में हम लोग छिपा कर அவர் என்னை தப்புவிக்க கன்மலையின் மேல் தப்புவிப்பார். और चट्टान के ऊपर रख करके हम लोग बचाते हैं। இந்த தாவீது கூட துன்ப நேரத்தில் பலரை தேடி நடந்தார். तो दाऊद भी और अपना दुख के समय में और अनेक लोगों को खोज रहा था, பல நேரத்தில் பல மனிதர்களை தேடி போனார், और अनेक अनेक वक्त में उन्होंने अनेक मनुष्य को ढूंढ रहा था, ஆனால் தோல்வி அடைந்தார். लेकिन वो उनको तो हार गया था उस बातों में। ஒரு நாள் ஆகாப் ராஜாவிடத்தில் அடைக்கலம் போய் சேர்ந்தார். आगाब के वो राजा का पास उन्होंने वो अपना सगारा वो ढूंढ करके वहां गया था, அங்கே எனக்கு எப்படியாகிலும் அடைக்கலம் கிடைக்கும், वहां पर मुझे एक सगारा तो मिलेगा, சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார், और साउल ने मुझे पीछे कर रहा है, நான் அங்கே போய் அடைக்கலம் பெற்றுக்கொள்வேன் என்று நினைத்தார். तो वहां पर मुझे एक शरण स्थान मिलेगा, वहां मैं बच सकता हूं करके उन्होंने सोचा था। ஆனால் அங்க போன இடத்துல அவருக்கு ஆபத்து காத்திருந்தது. जहां वहां गया था, लेकिन वहां तो उनका वो विपत्ति वो आया था। போன இடத்துல ஆபத்து என்பதை அறிந்த உடனே இவர் பைத்தியக்காரனை போல நடித்தார். तो वहां जाके देखने के बाद में उन्होंने वो देखा यहाँ तो खतरा है समझ करके अपने आप को एकदम पागल वो बन के वो नाटक किया। ஆகவே இவனை அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். तो वहां से दाऊद को उन्होंने वो भगा दिया। ஆகவே இவர் அதுலாம் என்னும் குகைக்குள்ளே போனார். तो वहां पर एक कूफा था अदुलाम करके, இப்பொழுது அவர் நினைக்கிறார் கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். तो अभी वहां पर उन्होंने वो सोचने लगा परमेश्वर ही मेरा शरण स्थान है। சில வேளை மனிதர்களை தேடி சென்றீர்களோ? तो क्या आप लोग भी मनुष्य के पीछे आप लोग हैं? மனிதர்கள் எனக்கு அடைக்கலம் தருவார்கள் என்று நினைத்தீர்களோ? तो क्या हम लोग सोचते होंगे ये मनुष्य हम लोग शरण स्थान बन सकता है, இவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்தீர்களோ? ये इनके द्वारा मुझे भलाई मिलेगा करके हम लोग उनके पीछे कभी कभी हम लोग जाते होंगे। தாவீதை போல ஏமாந்து நிற்கிறீர்களோ? तो दाऊद के समान हम लोग भी कभी कभी हम लोग धोखा हम लोग हो जाते हैं। தாவீது தனக்கு உதவி கிடைக்கும் என்று சென்ற இடத்துல ஆபத்து காத்திருந்தது. जहां दाऊद गया मदद के लिए वहां तो उनको खतरा पाया। இப்பொழுது கர்த்தர் தான் தாவீதை அந்த எதிரிகளின் கைக்கு தப்புவித்தார். तो परमेश्वर है दाऊद को वहां शत्रुओं के हाथों से बचाया। கர்த்தர் என்னை நீங்களாக்கி எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். तो परमेश्वर सारे बुराई से उनको बचा करके उनको उसी से उनको निकाल दिया। கர்த்தரை நான் எக்காலத்திலும் பாடுவேன். तो परमेश्वर का हमेशा मैं स्तुति करूंगा। அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். उनको स्तुति करना वो स्तुति मेरा मुंह में हमेशा रहेगा। இப்பொழுது ஆண்டவர் தான் அடைக்கலம் என்பதை அவர் கண்டுகொண்டார். और उन्होंने वो समझ गया परमेश्वर है अपना वो शरण स्थान है। அதுலாம் கெபியிலிருந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுகிறார். उसी कूफा से अदुलाम से उन्होंने वो परमेश्वर को स्तुति करके वो गीत को गा रहा है। தாவீது இப்பொழுது தப்புவிக்கப்பட்டார். तो दाऊद वो वहां से वो बच के निकल गया। ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். तो जब परमेश्वर के पास हम लोग चले आते समय में परमेश्वर हमको बचाता है। ஒருவேளை இடுக்கமான வழி வாசல் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். तो कभी हम लोग ऐसे एक सकेत रास्ता से हम लोग चले आना पड़ता है, பாதையெல்லாம் நெருக்கமாய் இருக்கிறது. तो हमारा वो रास्ता तो एकदम चुकड़ा हुआ है। என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியல. तो हम लोगों को ये हम लोग समझ में नहीं आता क्या हम अपना निर्णय लेंगे। நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல. तो मुझे पता नहीं क्या हम करेंगे। இன்று ஆண்டவர் உங்களுக்கு
நீங்கள் முடிவெடுப்பதற்கு துணை செய்வார். तो परमेश्वर हम लोग के एक सही निर्णय लेने के लिए मदद करेंगे. நீங்கள் ஆண்டவர் அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே வாருங்கள். तो परमेश्वर का शरण स्थान के अंदर आप लोग चले आइएगा. அடைக்கல பட்டணத்திற்குள்ளே வாருங்கள். तो शरण स्थान के अंदर हम लोग चले आएंगे. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். यीशु मसीह हम लोग शरण स्थान बन के रहता है. அவருக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. तो जब उसके के अंदर आते समय में हम लोग कोई कुछ नहीं कर सकता है. அடைக்கல பட்டணம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்தது? तो शरण स्थान क्यों वहां बनाए गए हैं? யாராவது கைப்பிசகாய் ஒரு தவறை செய்து விட்டால் அவர்கள் அடைக்கல பட்டணத்திலே சென்று அடைக்கலம் பெற்றுக் கொள்ளலாம். गलती से कोई वो गलती से कोई कुछ गलत बात वो कर दिया तो उनको बचने के लिए वो स्थान वहां बना हुआ है. ஆகவே அப்னேர் என்று ஒரு படை வீரன் இருந்தார். तो अपने தளபதி एक सुबेदार था वो अब्नेर करके. ஆசகேல் அப்னேரை துரத்தி கொண்டு வருகிறார். वो आसगेल ने अब्नेर को पीछे कर रहा था. ஏதோ அவரை அவமானப்படுத்தும்படியாய் சில வார்த்தைகளை சொல்லி ஆசகேல் பின்னால துரத்தி கொண்டே வருகிறார். आसगेल ने ऐसे कुछ शब्दों का कह करके उनको अवमान करते हुए पीछे कर रहा था. அப்னேர் சொன்னார், உன்னை நான் ஏன் கொலை செய்யணும், நீ ஏன் என்ன துரத்தி கொண்டு வருகிறாய்? तो उन्होंने कहा मैं क्यों तुमको पीछे करना है, मैं तुम्हें क्यों मार डालना है. அப்னேர் விட்டு விடவில்லை. तो अब्नेर ने छोड़ा नहीं பின்னால துரத்தி கொண்டு போனான். और पीछे पीछे कर रहा था. அவனுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. वो गुस्सा तो भर गया அப்னேர் ஈட்டியை எடுத்தார். और अपना बाला को उठाया. ஆசகேலின் வயிற்றிலே குத்தினார். असगेल का वो उनका पेट पर बोक दिया வயிற்றிலே குத்திய ஈட்டி முதுகு வழியாய் வெளியே வந்தது. और आगे उन्होंने वो ईट बाला को भोग करके पीछे उनका पीठ पर निकाल दिया. ஆசகேல் மரித்து போனான். वहाँ आसगेल मर चुका. இப்பொழுது இந்த அப்னேர் அந்த அடைக்கல பட்டணத்தின் அருகிலே செல்லுகிறார். तो अब्नेर ने अभी उसका सगारा है वो शरण स्थान में जाके वो वहाँ छिप गया. எப்ரோன் என்று சொல்லுகிற அடைக்கல பட்டணம் அது. वो उसी शरण स्थान का जगह का नाम है येब्रोन है. உள்ளே சென்றால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. अंदर कोई भी वो जाके रह गया तो कोई कुछ नहीं कर पाएगा. இப்ப ஆசகேலினுடைய சகோதரன் யோவாப் இவரை ரகசியம் பேச அழைப்பதை போல அழைக்கிறார். और जो असगेल का वो भाई यूसुफ ने उसको पास बात करने के लिए छुपे छुपे उसको बुला रहा है. இந்த யோவாப் ரகசியம் பேச அழைப்பதை போல அழைத்து இவர் வெளியே வந்து விட்டார். और उन्होंने ऐसे उससे कुछ बात कहना है करके उन्होंने बुलाया और उसी के वजह से असगेल ने वो भागर चले आया. எப்ரோனுக்கு உள்ளே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. उसी शरण स्थान एब्रोन के अंदर रहने की वजह से किसी को कुछ भी नहीं कर सकते हैं. வெளியே வந்து விட்டார். लेकिन उन्होंने अभी उसी को ऊपर भरोसा रख करके भागर चले आया. தன் சகோதரன் ஆசகேலின் இரத்த பழியை வாங்குவதற்காக இந்த இவர் அப்னேரை குத்தி கொன்று போட்டார் யோவாப். अपना भाई का खून का बदला लेने के लिए असगेल को उन्होंने जैसे उनको भागर बुला करके उसको मार डाला. யோவாப் மரித்து போனான். वहीं पर योआब मर गया था. இப்பொழுது யோவாப் மரித்த செய்தி ராஜாவுக்கு கிடைக்கிறது. योआब मर गया करके राजा को खबर चला गया. ராஜாவிடத்தில் கிடைத்தவுடன் ராஜா அழுகிறார். और राजा ये बात सुन करके उन्होंने रो रहा है. அப்னேரே, हे अब्नेर, உன்னுடைய கைகள் கட்டப்படவும் இல்லை, तुम्हारा हाथ बांधा भी नहीं உன்னுடைய கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை, और तुम्हारा वो पैर भी वो बांधा नहीं. நீ மரித்து போனாயே, तुम तो मर गया है. உன்னுடைய கைகள் கட்டப்படவில்லை, तुम्हारा हाथ भी नहीं बांधा, கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை, तुम्हारा वो पैर में वो जंजीर से भी बांधा नहीं. நீ ஏன் தப்பித்துக் கொள்ளவில்லை? तुम क्यों बच के नहीं निकला? எப்ரோனுக்கு அருகிலே தானே நின்றாய், एफ्रोन के वो उसी सरपनास में ही तुम रहता था. நீ ஏன் தப்பித்துக் கொள்ளவில்லை? तुम क्यों बच नहीं निकला? ஏன் தப்பித்துக் கொள்ளவில்லை? तुम क्यों बच नहीं निकला? அழுதார்கள். वो रो रहा था. எனக்கு அன்பானவர்களே, मेरे प्यारों, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே நிற்கிறோம். तो परमेश्वर के बगल में हम लोग खड़े हैं. ரட்சிப்பு என்னும் கோட்டைக்குள்ளே வந்து விட்டோமா? हम लोग उद्धार का शरण स्थान के अंदर चले आ गए அவருக்குள்ளாலே வாருங்கள். और उनके अंदर चले आए. அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. वही हमारा वो सुरक्षा है. அவருக்குள்ளே இருக்கும் பொழுது யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. उनके अंदर रहते समय में कोई भी हम लोग कुछ नहीं कर
कर सकते हैं। வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பு இல்லை. तो बागर हम लोग चले आएगा तो हमको बचाने के लिए कोई नहीं। ஆண்டவருடைய இரத்தத்திற்குள் வாருங்கள். ओ यीशु मसीह के लहू के अंदर चले आइए। அந்த ஆண்டவருக்குள்ளால இப்ப வரும்பொழுது அவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். तो मसीह के अंदर आते वक्त में हम लोग वो सुरक्षा को पा सकते हैं। இந்த அடைக்கல பட்டணம் தான் இயேசு. तो वही शरण स्थान प्रभु यीशु मसीह है। இயேசு என்ற அடைக்கல பட்டணத்திற்குள்ளே ஒப்பு கொடுப்போமா? यीशु का वो शरण स्थान में हम लोग चले आने के लिए अर्पण करें। ஒரு முறை கூட ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே अभी एक वक्त अभी इस वक्त हम लोग कहेंगे சில வேளை நான் உம்மை விட்டு